மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 12ல் இருக்கார். இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக புதிய டாக்குமெண்டேஷன் புதிய வியாபாரத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி சந்திரன் வந்து வீட்டுக்கான கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான அத்தனை விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும் மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 6-11ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பிரயாணங்கள் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா 6 சமயத்தில் வந்து விரயங்கள் ஏற்படுறதுக்கான நல்லாயிருக்கும். வேலை விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணங்கள் லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும். புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாங்கலாம். அதாவது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கணும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் படிக்கிறதுக்காக வெளியில் போகிறது வேலைக்காக வெளியில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல சிறப்பான விஷயங்கள் நடக்கும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருந்து ராகுடைய இருக்கும்போது ஒரு நட்சத்திர பிரபலத்தில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து புதன் சனி தசாபுத்தி சனி வந்து பேர 10ல் இருக்காருங்க. 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏதாச்சும் ஏடாவிடாமல் மாட்டிக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது புதிய சொத்துக்கள் பிரிந்த தாயார் அம்மாட்ட சண்டை போட்டிங்கன்னா இப்போ வந்து அவங்க சேரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. புதிய வண்டி வாகனங்கள் அமைகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக வந்து கேது தசாபதி கேது வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து லீகல் இஷ்யூஸ்க்காக கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம். யாருக்கெல்லாம் அந்த கேது தசாபுத்தி அந்த கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரிடம் வந்து சண்டை போடுறதோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் பார்த்தோம்னா மிதுன லக்னமாக சுக்கிரன் தசாபதி சுக்கிரன் 11ல் இருக்காருங்க. ஸோ குழந்தைகளாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான இப்போ ஆன்மீக பிரயாணங்கள் பண்ண மூலியமாக ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது.